நீங்கள் பாரத் கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் மூலமாகவே உங்கள் கேஸ் சிலிண்டரை ரீஃபில் புக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் எல்பிஜின்னு டைப் பண்ணி கீழே உள்ள அந்த 2 மொபைல் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மெசேஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு டூவில் இந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. இந்த மொபைல் நம்பரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து மெசேஜில் எல்பிஜி அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த சிம் நம்பரு உங்கள் கேஸ் கனெக்ஷன் கூட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம்மில் இருந்தால் எஸ்எம்எஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ண அடுத்த 2 செகண்டில் உங்களுக்கு கேஸ் ரீஃபில் புக் ஆயிரும். ஸோ அதோட புக்கிங் ஐடி நம்பரும் உங்களுக்கு வந்துடும். இதுக்கடுத்து உங்களுக்கு என்றைக்கு கேஸ் சிலிண்டர் வருதோ அன்றைக்கி அந்த கேஸுக்குள்ள அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் உங்கள் கேஸை வாங்கி வச்சுக்கலாம். இல்லைனா ஆன்லைனில் பே பண்ணாலும் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் ஜிபே இருக்கும். ஜிபே மூலமாக எப்படி பே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஜிபே ஓப்பன் பண்ணிட்டு இதில் பே பில்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் புக்கிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் நீங்கள் பாரத்தா, ஹெச்பியா, இண்டானியா எந்த கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பாரத் கேஸ்னால் அந்த ஃபஸ்ட்டு உள்ளதை செலக்ட் பண்ணிக்கோங்க, பாரத் கேஸை. அடுத்து உங்கள் கேஸ் கூட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பரு இல்லைனா எல்பிஜி ஐடி இதை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து நிக் நேமில் உங்கள் பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படிங்கிறத இதில் காட்டும். ஸோ இதில் நாட் பெய்டு அப்படின்னு தான் இருக்குது. இப்போ அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் உங்களோட நேமு, உங்களோட மொபைல் நம்பரு, உங்கள் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட நேமு இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கேஸ் புக்கிங் ஐடின்னு ஒரு ஐடி நம்பர் இருக்கும். இந்த ஐடி நம்பரும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்த கேஸ் புக்கிங் ஐடி நம்பரும் ஒரே நம்பரான்னு பார்த்துக்கோங்க. ஒரே நம்பராக இருந்தால் இந்த பே பில் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிடுங்க. அப்படி பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேஸ் சிலிண்டரு உங்கள் வீட்டுக்கு ஒரு 2-3 நாளில் வந்துடும். ஸோ நீங்கள் அமௌண்ட் அப்போ கொடுக்க தேவையில்லை.